தாய் வீடு ஜனவரி 2026. மலையகத் தமிழர்களை வடக்கு நோக்கி இழுத்தல் தள்ளுதல் ஏன் எதற்கு? எழுதி வாசிப்பவர் மல்லியப் சந்தித்திலகர். மலையகத் தமிழர்களை வடக்கு நோக்கி அழைக்கும் மனிதாபிமான அரசியல் அழைப்புகள் அண்மை காலமாக பேசுபொருளாகியுள்ளன. இலங்கையில் இடம்பெற்ற டித்வா பேரநிறுத்த சூழல் இந்த பேசுபொருளை விரிவாக்கி இருந்தாலும் அதற்கு முன்னரே இந்த அழைப்புகள் வரத் தொடங்கிவிட்டன. முதலில் இந்த அழைப்புகள் மனிதாபிமான அழைப்புகளாக இருக்கும் பட்சத்தில் அதற்காக மலையகம் பெருமனதோடு நன்றி சொல்ல வேண்டும். முன்னைய காலத்தை விட மலையகம் குறித்த பார்வையும் நோக்கும் வடக்கு கிழக்கு தமிழர்களிடத்தில் மாறியிருப்பது மகிழ்ச்சிதான். அதற்காக மலையக தமிழ் மக்கள் அனைவருக்கும் காணிகளை வழங்கி வாழ்வளிக்கும் அளவுக்கு வடக்கில் மாற்றம் வந்துவிட்டதா? அவர்களின் காணி பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டனவா? வடக்கில் இராணுவத்தின் பிடியில் இருக்கும் காணிகளை விடுவிக்க அவர்களுக்கு முடிந்துள்ளதா? வடக்கில் 70களில் இருந்து குடியேறி வாழும் மலையக தமிழர்களின் காணி உரிமை உறுதி செய்யப்பட்டு விட்டதா? அவர்கள் வாழும் காணி பிரதேசங்கள் பொருளாதார வாய்ப்புகள் கொண்டனவா? வடபகுதியில் வாழும் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு உரிய காணி உரிமை உள்ளதா? இது போன்ற கேள்விகளை இந்த நேரத்தில் ஒரு புரிதலுக்காக எழுப்பிக் கொள்ள வேண்டியுள்ளது. மலையகத் தமிழரின் வடக்கு நோக்கிய நகர்வு. இலங்கை சுதந்திரமடைந்ததும் இலங்கை வாழ் இந்தியர்களுக்கு இலங்கையில் நாடே இல்லை என்று சட்டம் நிறைவேற்றியது இலங்கை அரசு. பின்னர் மேட்டுக்குடி இந்தியர்களுக்கு பிரஜா உரிமை வழங்கிவிட்டு மலையக தமிழர் அடையாளம் பெற்ற இந்தியர்களை மட்டும் நாடற்றவர் பட்டியலில் வைத்தது. பின்னர் இவர்களை நாடு கடத்த என இந்தியாவுடன் நேரு கொத்தலாவல 1954, ஸ்ரீமா சாஸ்திரி 1964, ஸ்ரீமா இந்திரா 1974 என 3 ஒப்பந்தங்களை செய்தது இலங்கை அரசு. இந்த ஒப்பந்தங்கள் படி இந்தியா செல்ல ஒரு பகுதியினர் நிர்பந்திக்கப்பட்டனர். அந்த அளவு 5 லட்சம் வரை ஆனது. அதுவரை மலையகம் கொண்டிருந்த மக்கள் பலத்தின் முதல் சரிவு இந்த நாடு கடத்தல் நடைமுறையால் உருவானது. இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு மலையகத் தமிழர் நாடு கடத்தப்படாமல் இருந்திருந்தால் இன்று அவர்களே இலங்கை சனத்தொகையில் 2ஆம் இடத்தினை பெற்றிருப்பர். அடுத்த நிலையில் இந்தியா செல்லாமல் எஞ்சியோரில் ஒரு பகுதியினர் இலங்கை தமிழர்கள் அதிகம் வாழும் வடகிழக்கு பகுதியில் சென்று வாழலாம் என தீர்மானம் எடுக்கும் சூழல் உருவாக்கப்பட்டது. இதற்கேற்றாற்போல் மலையகத் தமிழரை இலக்கு வைத்து இன வன்முறைகளும் தெற்கில் நடந்தேறின. வடக்கில் போராட்ட இயக்கங்கள் தோற்றம் பெற்ற காலம் அது. அவர்களுக்கு ஆட்பலம் தேவைப்பட்டது. குறிப்பாக வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களில் எல்லைகளை பாதுகாப்பதற்கு மக்கள் குடியிருப்பு தேவைப்பட்டது. இதனை உள்மனதிலும் மனிதாபிமானம் என்பதை வெளிமனதிலும் கொண்டு வடக்குக்கு ஆள்கட்டும் பணி ஆரம்பமானது. அதற்கு காந்தியம் என பெயர் வைக்கப்பட்டது. உண்மையில் அது தூசுப்படை கட்டும் பணிதான். இப்படியாக வடக்கு நோக்கி சென்றவர்களுள் பலர் தூசிப்படையாக இலங்கை இராணுவத்திடம் சிக்கி மாண்டார்கள். ஈழப் போராட்டத்தில் சிக்குண்டு மாண்டவர்கள் போக சுமார் 1 லட்சம் அளவான மலையகத் தமிழர் இன்றும் வடக்கில், குறிப்பாக வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழ்கின்றனர். ஆனால் சுமார் 6000 அளவினரே தங்களை இந்திய தமிழர் அல்லது மலையகத் தமிழர் என பதிவு செய்து கொண்டுள்ளனர். ஏனையோர் இலங்கை தமிழர் என பதிவு செய்து கொண்டுள்ளனர். இப்படியாக வடக்கு சென்ற காரணத்தால் எண்ணிக்கையில் பலம் குறைந்தவர்களானவர்கள் மலையகத் தமிழர்கள். அவர்களது அடையாள சிக்கல் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இந்திய தமிழரா மலையகத் தமிழரா எனும் அந்த விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது இப்போது இரண்டையும் சேர்த்து இலங்கை தமிழர் மலையகத் தமிழர் என இப்போது கணக்கிடப்பட்டு இலங்கையின் சனத்தொகையில் வெறும் 6 லட்சம் தான் வாழ்வதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மலையகத் தமிழரின் சாத்தியமான எண்ணிக்கை 11 லட்சத்துக்கும் உயர்வானது என்பதையும், தேசிய வீதாசாரம் 5% மேலானது என்பதையும் கடந்த டிசம்பர் மாத தாய் வீடு இதழில் எனது கட்டுரை தெளிவுபடுத்தியுள்ளது.
இந்த நிலையில் வடக்கு நோக்கி இப்போது மலையகத் தமிழர்களை அழைப்பதோ அல்லது இழுப்பதோ அவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பாதிப்புக்குள்ளாக்கும். இலங்கை தமிழர், மலையகத் தமிழர் அரசியல் புரிதல். இலங்கை சுதந்திரமடைந்த கையோடு இலங்கை குடியுரிமை பறிக்கப்பட்ட மலையகத் தமிழ் மக்கள் அதற்காக தொடர்ந்து போராடி இலங்கையே எங்கள் நாடு என சட்ட ரீதியாக வென்று காட்டியுள்ளனர். இந்தியாவில் அகதியாக வாழும் மலையகத் தமிழர் இலங்கை திரும்பி வந்தால் 2009ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க குடியுரிமை சட்டத்தின் பிரகாரம் இலங்கை பிரஜை அந்தஸ்து பெற சட்ட ஏற்பாடு உண்டு. இலங்கை சுதந்திரமடைந்த பிறகு தமிழரசு நிறுவும் கட்சியை தோற்றுவித்த இலங்கை தமிழர் தரப்பு பின்னாளில் தனி தமிழீழ கோரிக்கை வரை சென்றனர். 3 தசாப்த கால உள்நாட்டு யுத்தம் வரை நீண்ட அந்த போராட்டம் 2009ஆம் ஆண்டு நிறைவுக்கு வந்தது. எனவே இலங்கையில் தமிழர்கள் நடத்திய 2 நாட்டுரிமை போராட்டங்களும் 2009ஆம் ஆண்டு நிறைவுக்கு வந்தது எனலாம். இலங்கையில் வாழும் தமிழர்கள் தமது சுயநிர்ணய உரிமை கோட்பாடுகள் 2 முன்வைத்து சுதந்திர இலங்கையில் போராட்டம் நடத்தியுள்ளனர். இலங்கையுடன் சேர்ந்து வாழ்தல், இலங்கை பிரஜா உரிமை என்பது மலையகத் தமிழரின் அரசியல் நிலைப்பாடு. இலங்கையிலிருந்து பிரிந்து போவது இலங்கை தமிழரின் அரசியல் நிலைப்பாடு. இவை இரண்டும் இரு வேறுபட்ட திசை கொண்ட அரசியல் போராட்ட வடிவங்கள் என்பதை அரசியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது 2 தமிழினங்களும் புதிய போராட்டத்தில் இருக்கிறார்கள். இலங்கை தமிழர் மீள்குடியேற்றம், ரீசெட்டில்மெண்ட். மலையகத் தமிழர் குடியேற்றம், செட்டில்மெண்ட். இலங்கை குடியுரிமை பெற்ற பின்னரே மலையகத் தமிழர்கள் காணி உரிமை போராட்டத்தை கையில் எடுக்க முடியும். நாடே இல்லாத காலத்தில் காணி உரிமை கேட்டு போராடுவது நடைமுறை யதார்த்தமில்லை. எனவே அந்த போராட்டத்தை இப்போது ஆரம்பித்து நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் தமிழர்கள் தமது நாட்டுரிமை போராட்டத்துக்கு பரஸ்பரம் உதவி கொண்டுள்ளனர். இலங்கை தமிழர் தரப்பில் திம்பு கோட்பாட்டில் நாடற்ற தமிழர்களுக்கு பிரஜா உரிமை எனும் கோரிக்கை மலையகத் தமிழருக்கு கை கொடுத்தது. அதே நேரம் ஈழப் போராட்டத்துக்கு மலையகத் தமிழர்கள் உயிரையும் உணர்வையும் கொடுத்துள்ளனர். வடக்கிலிருந்து யுத்தத்தால் இடம்பெயர்ந்து வந்தவர்களை மேற்கத்திய நாடுகளுக்கு முன்னமே தங்களோடு சேர்ந்து வாழ மலையகத்தவர்கள் சம்மதித்தனர். 2010ஆம் ஆண்டு இலங்கை தமிழர் ஒருவர் நுவர்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராகும் அளவுக்கு அது சென்றது. ஆனால் வடக்கில் இருக்கும் மலையகத் தமிழர் ஒருவர் அப்படியான அடைவினை அடைய சாத்தியம் உள்ளதா என்பதை இங்கே எண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். இப்போதும் கணிசமான இலங்கை தமிழர்கள் மலையகத்தில் வாழ்கின்றனர். அங்கே அவர்கள் சொந்த காணிகளை வாங்கியும் உள்ளனர். இலங்கை தமிழர்கள் இப்போது செய்ய வேண்டியது மலையகத் தமிழரின் காணி உரிமை போராட்டத்தில் கைகோர்ப்பதுதான். அவர்கள் 200 வருடமாக வாழ்ந்த பூமியில் அவர்களை நிரந்தரமாக வாழ ஒத்துழைப்பதுதான். அதை விடுத்து வடக்கில் குடியேற அழைப்பதோ அல்லது அங்கு போவதோ மலையகத் தமிழரின் போராட்டச் செறிவை குறைக்கும். ஏற்கனவே 5.2% உள்ள மலையகத் தமிழரை 2.8% என திரிவுபடுத்தும் திட்டம் நடந்துவிட்டது. ஏட்டில் இலங்கை தமிழர் என பதியப்பட்ட 48% மலையகத் தமிழர்களை நகர்த்தி வடக்குக்கு கொண்டு சென்று அங்கே தமிழ் தேசிய கணக்கு காட்ட எண்ணுவது நல்லதல்ல. அது இலங்கையில் இன்னும் ஒரு சகோதர தேசிய இனத்தை கூறு போடும் கைங்கரியமாகவே முடியும். இப்போது மலையகத் தமிழர் தீவிரமாக முன்னெடுக்கும் காணி உரிமை போராட்டத்துக்கு வலு சேர்ப்பதே வடகிழக்கு தமிழர்களின் நேர்மையான பணியாக வேண்டும். ஒரு சில மலையக அரசியல்வாதிகளின் கொள்கை தடுமாற்ற கூற்றுக்களை வரவேற்று வடக்கிலிருந்து அரசியல் இழுப்பு செய்வது அநாகரிகமானது. அதே நேரம் இலங்கை தமிழர் இப்போது எதற்காக போராடுகிறார்கள் என தெளிவுபடுத்தி மலையகத் தமிழர்கள் நிலையில் அதற்கான ஆதரவு தளத்தை பரஸ்பரம் தேடிக்கொள்ளலாம். அது தனிநாடா, சமஷ்டியா, மாகாண சபையா அல்லது வேறு ஏதுமா என்பதில் இன்னும் தெளிவில்லை. இவ்வாறு போராட்ட வடிவம் எதுவென எட்டப்படாத நிலையில் மலையகத் தமிழர்களையும் வடக்குக்கு அழைத்து அவர்களுக்கு எத்தகைய அரசியல் உரிமையை பெற்றுக் கொடுக்கப் போகின்றார்கள் என்பதே இப்போதைய கேள்வி. நன்றி.